சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகத்து சாயி சொந்தங்களுக்கு இந்த கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு இங்கே முயற்சி செய்து கொள்கிறோம். இதை பார்க்கிற அனைத்து சாயி சொந்தங்களும் பாபாவுடைய பாதாரந்தங்களிலே உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்துமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக சாயபாவை சென்று அடையும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இப்பொழுது முதலாவது பிரார்த்தனை. மயில் வாகனன் கிருஷ்ண பிள்ளை என்பவர் அமெரிக்காவிலிருந்து பேசுகிறார். அவருடைய குடும்பத்திற்காக ஒரு சில கடன்கள் இருக்கிறது. அந்த குடும்பம் நலமாக, ஆரோக்கியமாக, ஒற்றுமையாக, மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். மயில்வாகன் நடராஜன் கிருஷ்ண பிள்ளை அமெரிக்காவிலிருந்து பிரார்த்தனை செய்கிறார். அடுத்து லண்டனிலிருந்து ராஜி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர் வருகிற 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு தேர்விற்கு பதிவு செய்திருக்கிறார். பரீட்சை எழுதுறாங்க. அந்த பரீட்சையில நல்ல ஞாபக சக்தியா, அதாவது சரியான மதிப்பெண்களை எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று அந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த சாய் சொந்தங்கள் அனைவருமே பிரார்த்தனை செய்கிறோம். கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அவர் வேண்டிக் கொண்ட பிரார்த்தனை நிறைவேறும். சாயப்பா கூடவே இருந்து அவரே நல்ல மதிப்பெண்களை அளித்து மகிழ்ச்சியை அளிப்பார் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம், நம்புகிறோம். அடுத்து சகோதரி புஷ்பா அவர்களுடைய கணவர் நாராயணன், அவர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அவதிப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த நாராயணன் அவர்கள் சீக்கிரமாகவே குணமடைந்து மருந்து மாத்திரையிலே குணமடைந்து சீக்கிரமாக வீடு திறமை வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். பிரார்த்தனை நிறைவேறும். ஜெய் சாய்ராம். அடுத்து சையத் அலி பாத்திமா என்பவர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரி பேசுகிறார்கள். அவர் இந்து கணவரை அவர் நேசித்து விரும்பி மனம் முடித்திருக்கிறார். ஏற்கனவே இருந்த கணவர் மாண்டு போய்விட்டார். ஆகினாலே ஒரு புதிதாக ஒரு திருமணம் செய்து கொண்டு அவரோடு இருந்திருக்கிறார். ஆனாலும் கூட அந்த கணவர் ஏதோ மன கிளேசத்தினாலே பிரிவினை வந்துவிட்டது. அவரிடத்திலிருந்து பிரிந்து சென்று விட்டார். அந்த சகோதரி மிகவும் மனம் உருகி அந்த கணவர் மீண்டும் வர வேண்டும், என்னுடைய மகனுடைய படிப்பிற்காக, எங்களுடைய எதிர்காலத்திற்காக மீண்டும் வந்து எங்களோடு வாழ்க்கையை புரிந்து கண்டிப்பாக எங்கள் எதிர்காலம் செழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவர் கணவர் மீண்டும் வந்து சேர பிரார்த்தனை செய்கிறோம். அடுத்து பாரதி என்கிறவர் சிதம்பரத்திலிருந்து எழுதுகிறார். கஸ்தூரிபாய் கம்பெனி என்கின்ற கம்பெனியில பாரதி என்கின்ற அந்த சகோதரியும் அந்த குழந்தையும் அது அவரோடு சேர்ந்து நிறைய நண்பர்கள், தோழிகள் அந்த அந்த நிறுவனத்திலே கஸ்தூரிபாய் கம்பெனி அண்ட் என்எம்சி என்கின்ற அந்த கம்பெனி அந்த நிறுவனத்திலே வேலை செய்திருக்கிறார்கள். ரெடிமேடு ஆடைகளை அவர் தயாரிப்பது தான் அவருடைய வேலை. அந்த எல்லா தொழிலாளர்களையும் அனுப்பிவிட்டார்கள். அனுப்பிய தொழிலாளர்கள் அனைவருமே வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள். அந்த மீண்டும் அந்த கஸ்தூரிபாய் கம்பெனி அண்ட் என்எம்சி அந்த கம்பெனியிலிருந்து மீண்டும் அவர்களை எல்லாம் அழைத்து வேலை கொடுக்க வேண்டும். மீண்டும் அவர்களுக்கு ஆதாரம், அந்த வாழ்வாதாரத்தை சாயப்பா தருவார் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அடுத்து சியாமலா, வயது 73, அவருக்கு தூக்கமே இல்லை. சியாமலா என்பவர் யாருன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நம்மோடு அந்த பிரார்த்தனை கோபுரத்தில் இணைந்திருக்கிற சகோதரி SR லலிதா அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். கோயம்புத்தூர் அந்த பல்கலைக்கழகம், அந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார், அதிகாரியாக இருக்கிறார். அவருடைய மூத்த சகோதரி வயது 73 சியாமலா, அவருக்கு தூக்கம் இல்லை. அவருக்கு உதியையும் துளசியும் போட்டு அந்த நீரை குடித்துவிட்டு ஒரு சில அறிவுறுத்தல்களை சொல்லியிருக்கிறோம். அந்த உதி துளசி அந்த நீரை குடித்துவிட்டு தூக்கம் வருகின்ற வரையில் அவர் உட்கார்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்றும், இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இணைத்து இப்படியான ஒரு செய்கையை செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்படியே அழுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் அழுத்திக் கொண்டிருந்து உட்கார்ந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக சச்சரித்திரை படித்துவிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தால் 2 சாப்டர் சச்சரித்திரத்திலே படிக்க வேண்டும். இப்படியாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவருக்கு தூக்கம் வரும். தூக்கம் வருகின்ற வரையில் ஆழ்ந்த நிதிரை கண்டிப்பாக வரும். வருகின்ற வரையில் படுக்கவே கூடாது. படுக்கையில் இருந்தால் தூக்கம் வராது. இப்படியாக விரலை வைத்து அழுத்தி கொண்டு கொஞ்ச நேரம் சச்சரித்திரை ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக,
சத்குரு சாயி நமோ நமக என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்து கொண்டிருந்தாரானால் கண்டிப்பாக தூக்கம் வரும், நல்ல ஆழ்ந்த நித்திரை வரும். அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அடுத்து பரகத் என்கிறவர் துபாயிலிருந்து எழுதுகிறார். இஸ்லாமிய நண்பர் அவர், இஸ்லாமிய சாய் சொந்தம். அவர் பரகத் என்றாலே செல்வம், பொருள் என்றுதான் அர்த்தம், சேரும் என்றுதான் அர்த்தம். பரக்கத்திற்கே செல்வம் இல்லை. ஆகினாலே அவருக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது. அந்த கடன்களை எல்லாம் அடைந்து நல்ல விதமாக பொருள் சேர, அருள் சேர, சாயப்பானுடைய அருள் சேர பிரார்த்திக்கிறோம். அடுத்து யோகேஸ்வரி என்கிற சகோதரி லண்டனிலிருந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அவர் பேரும் யோகேஸ்வரி. அவருக்கு யோகம் இல்லை, யோகம் வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்து கொள்கிறார். கடன் பிரச்சனை இருக்கிறது. அவருடைய விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். என்னை விட சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும். அதனால சாயப்பாவுடைய கண் பார்வை அவருக்கு பட்டு யோகேஸ்வரிக்கு யோகம் கிடைக்க, கடன் அடைய, செல்வம் கிடைக்க, பொருளாதாரம் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை நிறைவேறும். அடுத்து பகுப்பாட்டி என்று பாட்டி நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். நம்மிடத்தில் நெருக்கமாக இருக்கிறார்கள். இங்கே வந்து நிறைய ஜானகி என்பது அவர் பெயர். இங்கே வந்து அநேக பிரார்த்தனைகள் செய்வார், அநேக அதாவது சேவை செய்வார், அநேக சேவைகளை செய்வார். மிகவும் சோகமான ஒரு நிகழ்ச்சி. அவரிடத்துல வீட்டில் ஒற்றுமை இல்லை. மாமியார் மருமகள் சண்டை. மருமகள் வீட்டுக்கு வரவே கூடாது என்று அறிவுறுத்தி விட்டார். பாபா அவருடைய ஆலயத்திலே தான் எப்பவும் இருப்பார். வயது கிட்டத்தட்ட 70க்கு தாண்டி இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, திடகாத்திரமான உடல் இருக்கிறது. ஆனால் பாருங்கள், ஒரு சிலருக்கு அதை கொடுத்து இதை எடுப்பார், இதை கொடுத்து அதை எடுப்பார்கள் என்று சொல்வார்கள் போல அந்த சகோதரி 70 வயதை தாண்டி அந்த சகோதரி மிகவும் ஆரோக்கியமாக இருந்தார். வெளிநாட்டுக்கு சென்று அநேக பொருளீட்டி தன்னுடைய குழந்தைகளை வளர்த்தார். நல்ல வேலையில அமைத்து கொடுத்தார், நல்ல திருமணத்தை நடத்தி கொடுத்தார். இப்படியாக வெற்றிகரமான ஒரு குடும்ப தலைவியாக இருந்த அந்த குடும்ப தலைவி பிற்காலத்திலே அந்த குடும்பத்தினரால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இந்த மாதிரி வந்து நிறைய சாயப்பாவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். கடைசியாக இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது சொல்லிவிட்டு சென்றார், நான் அதாவது இங்க இருக்கிற நம்முடைய சேவை செய்கிற நம்முடைய முரளி சாய் சொன்னார், நீங்க இங்க இருந்து கிராஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையா கிராஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அந்த மாதிரி சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா, நான் போறேன்பா, போற பொழுது எனக்கு கை கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் இருந்தா யாருமே எனக்கு வந்து பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க, அந்த நிலை எனக்கு வரக்கூடாது. நான் போனேன்னா அப்படியே போயிடணும், அப்படியே என்னுடைய பரமபதம் போய் அடைஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிட்டு போனாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு கிராஸ் பண்ணாங்க. கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் வந்து அடிச்சுது, கீழே விழுந்தாங்க. அடுத்து இன்னொரு வண்டி வந்து மேலே ஏறிச்சு. ஸ்பாட்லேயே அவங்க உயிர் பிரிஞ்சு போச்சு. இப்படியான ஒரு சூழல் அந்த அம்மாவுக்கு இருந்தது. ஆனால் நான் கூட வேண்டிக்கிட்டேன், முதல் வாரம் இந்த வாரம் அவங்க இறந்து போகிறதுக்கு முன் வாரம் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லாமலே அடியன்னு சொன்னேன். உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குதுமா, இப்படியான குடும்பம் இருக்குது, இப்படியான நிலைமையில் இருக்கிற நீ கண்டிப்பாக உனக்கு வந்து நல்ல கல்விக்கு நீ போவே, உனக்கு சிரமம் இருக்காது அப்படின்ற வார்த்தை சொன்னேன். அவங்க போய் கோடம்பாக்கத்துலேருந்து வர்றேன் அந்த பூக்கொடின்ற ஒரு சகோதரி கிட்ட சொன்னாங்க, எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. சாயப்பா சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி 2 வாரத்துக்குள்ளாரு அவங்க வந்து பரமபதம் அடைந்து விட்டாங்க. இனிமே நம்ம வேண்டிக் கொள்வது எல்லாமே என்னன்னா, அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைந்து பாபாவுடைய பாதத்தை சென்று அடைய வேண்டும் என்று மட்டும்தான் நம்முடைய பிரார்த்தனை. இந்த மாதிரி நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க, சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் நான். இந்த மாதிரி நிறைய சகோதரிகள் குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டு ஏன் தான் வாழ்றோமோ தெரியல, எனக்கு வந்து நல்ல சாவு வராதா, தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது, என்னுடைய குடும்பத்தை நான் வந்து அவமானப்படுத்தக்கூடாது, தற்கொலை செய்து கொண்டு நான் சாக மாட்டேன், இருந்தாலும் கூட நான் சாக வேண்டும் என்று வேண்டி வேண்டி விரும்பிக் கொள்கிற பிரார்த்தனை செய்து கொள்கிற அநேக சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆரோக்கியம் இருக்கிறது, ஆனால் அன்பில்லை. இப்படியான சகோதரிகள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் பாபா துணை இருப்பார், நாங்கள் எல்லாம் துணை இருப்போம். இந்த கூட்டு பிரார்த்தனை குழு கண்டிப்பாக துணை இருக்கிறது. எதாக இருந்தாலும் கூட வேண்டிக் கொள்ளுங்கள், சாயப்பா கொடுப்பார். அடுத்து சீனாவினுடைய மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். இப்பொழுது தொடர்ச்சியாக ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. தொலைக்காட்சியிலே, வாட்ஸ்அப்பிலே, இந்த மாதிரி எத்தனை ஊடகங்களிலே தொடர்ச்சியாக இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. சைனாவிலிருந்து அநேக சாயப்பாருடைய சொந்தங்கள், நண்பர்கள், அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அனைவருக்குமே
ஒரு வியாதி, வைரஸ் கிருமி என்கின்ற வியாதி பரவி கொண்டிருக்கிறது. அந்த பரவுகின்ற வியாதியினாலே சைனாவிற்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அங்கிருந்து யாரும் வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இப்படியான சூழ்நிலையை தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது. அந்த நாட்டினுடைய மக்கள் கூட நம்முடைய நண்பர்கள் தான். ஆகவே எல்லா மக்களும் சாயப்பாவுடைய சொந்தங்கள் தான். ஆகவே அந்த நாட்டினுடைய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், ஆரோக்கியமாக இருக்கப்பட வேண்டும். அவர்கள் வாழ்க்கை இனிவரும் காலங்களிலே எதிர்காலம் நல்லவிதமாக இருக்க வேண்டும். எல்லா நாட்டினரும் அந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும். அந்த நாட்டிலிருந்து எல்லா நாட்டுக்கும் பயணப்பட வேண்டும். யாருமே சுற்றுலா பயணிகளாகட்டும், வியாபாரம் செய்கின்ற பயணிகளாகட்டும் நல்ல விதமாக போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று சாயப்பாடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய எதிர்காலம் இந்த ஆரோக்கியம் காக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அடுத்து இன்னொரு சகோதரி இருக்கிறார். அந்த சகோதரியுடைய பெயரை நான் சொல்வதற்கு விரும்பவில்லை. பிரார்த்தனையுடைய ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாற்பயம். அப்பொழுதுதான் நம்முடைய பிரார்த்தனை வெற்றி பெறும். ஆயினாலே ஒரு சில சகோதரிகள் என்னுடைய விஷயத்தை சொல்லுங்கள் என்றே சொல்லுகிறார்கள். அதை மட்டும் நாம் சொல்லுகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் சில இருக்கிறது. மிகப்பெரிய பணக்கார், மிகப்பெரிய செல்வந்தர், அவர்களுக்கு இடையே அந்த கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இல்லை. ஆனாலும் கூட ஏதோ சில காரணங்களுக்காக அவர்களுக்கு பிரிவினை வந்திருக்கிறது. நல்ல குடும்பம், ஒற்றுமையான குடும்பமாக இருந்தது, செழிப்பான குடும்பமாக வளர்கிறது, இன்னும் வளர வேண்டும். அந்த குடும்பம் ஒற்றுமையாகவும் செல்வமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்திற்கு வந்து அவர்கள் சேவைகளை செய்கிறார்கள். இருந்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒற்றுமை இல்லை. இந்த ஒற்றுமை நில வேண்டும். கணவனுக்கு கோபம் அதிகமாக இருக்கிறது, மனைவிக்கும் சில நேரங்களில் கோபம் வருகிறது. இருவரும் ஒத்து போக வேண்டும். கண்டிப்பாக இருவரும் நல்ல குடும்பத்தை நடத்த வேண்டும். வயது ஆகிவிட்டது, ஆனால் கோபம் அதிகமாகிறது. வயது எவ்வளவு ஏறி இருக்கிறதோ அந்த அளவிற்கு கோபமும் ஏறி இருக்கிறது. அவருடைய கோபம் குறைக்கப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பாக வாழ வேண்டும். இனிமேலாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சாயப்பா கண்டிருந்து பார்ப்பார். அந்த குடும்பம் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்றிருக்கிறது, ஆனால் அன்பை மட்டும் இன்னும் பரிபூர்ணமாக பெறவில்லை. அந்த அன்பும் அவர்களுக்கு கிடைத்து இனிவரும் காலங்களிலே ஆசி இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, அன்பு இல்லை. இனிவரும் காலங்களிலே தேவைப்படுகின்ற அன்பெல்லாம் அவர்களுக்கு கிடைத்து, தேவைப்படுகின்ற ஒற்றுமையெல்லாம் அவர்களுக்கு கிடைத்து, கண்டிப்பாக சாயப்பாவுக்கு ஒற்றுமையாக வந்து சேவைகளை செய்து நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து அவர்கள் என்னவெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கிடைக்க பெற்று மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் உயர்வாகவும் அனைவரும் பாராட்டத்தக்க வகையிலும் அனைவரும் பார்த்து வியக்கின்ற வகையிலும் அந்த குடும்பம் வளர நலமாக இருக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இதுபோல எத்தனையோ பிரார்த்தனைகள் இருக்கிறது. படிக்க வேண்டிய பிரார்த்தனை எத்தனையோ இருக்கிறது. அவர்கள் எல்லாம் நேரம் கருதி படிக்க முடியவில்லை என்றாலும்